இந்திய வரலாறு பண்பாடுன்னு சொல்லி தலைப்பு இருக்குது. இதில் பாருங்கள், பண்பாடு அப்படிங்கிறதுக்கே அறிஞர்கள் வரையறை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் மேட்ச் த ஃபாலோவிங் பொறுத்துக்களை கேட்க வாய்ப்புகள் இருக்குது. பாருங்கள், விவேகானந்தர் எப்படி சொல்கிறாரு பண்பாடு அப்படிங்கிறத. பண்பாடு அல்லது கலாச்சாரம் அப்படின்னா சமயம், பாரம்பரியம், பொருளாதாரம், இந்த மூன்றையுமே நிர்ணயிக்கப்படுது அப்படின்றார். சமயம், பாரம்பரியம், பொருளாதாரம் ஆகியவற்றை நிர்ணயிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாரு. இது விவேகானந்தர். அடுத்ததாக தேவநேய பாவாணர் எப்படி சொல்கிறார் அப்படின்னா, பண்படுவது பண்பாடுங்கிறார். பண்படுதல்னா சீர்படுத்துதல், அதாவது திருந்துதல். பண்படுதல் அப்படின்னா என்ன பொருள்? சீர்படுத்துதல் அல்லது திருந்துதல் அப்படின்னு சொல்கிறார். இப்போ திருந்திய நிலம் இருக்குல்ல, அந்த திருந்திய நிலத்தை பண்பட்ட நிலம் என்றும் பண்படுத்தப்பட்ட நிலம் என்றும் சொல்லுவோம். அதே போல் திருந்திய தமிழை என்ன சொல்கிறோம்? பண்பட்ட செந்தமிழ் என்று சொல்லுவோம். அதே போல் திருந்திய உள்ளத்தை என்ன சொல்கிறோன்னா பண்பட்ட உள்ளம் என்று சொல்கிறோம். இந்த மாதிரி தேவநேய பாவாணர் பார்த்திங்கன்னா, தேவநேய பாவாணர் திருந்திய 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 அப்படின்னு சொல்லுவார் எல்லாத்தையுமே. அதாவது திருந்திய நிலம், திருந்திய தமிழ், திருந்திய உள்ளம், இப்படி சொன்னால் அது தேவநேய பாவாணர். இதில் வைத்தியலிங்கம் என்ன சொல்கிறாருன்னா, பண்பாடு என்பது பொதுவாக இந்த இடத்துல காலப்போக்கில் மக்கள் வளர்ச்சியின் மனநல ஆக்கமே பண்பாடுன்னு சொல்லி வைத்தியலிங்கம் சொல்கிறார். மக்கள் தம் வளர்ச்சியின் மனநல ஆக்கமே பண்பாடு அப்படின்னு வைத்தியலிங்கம் சொல்கிறார்.